இங்க ஒருத்தர் அவரோட வைஃப் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஷர்ட் கொஞ்சம் எடுத்துட்டு பார்த்தா அவரோட வைஃபோட ஷோல்டர் மேல ஏதோ ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR அவரோட போன்ல ஸ்கேன் பண்ணா இப்ப அவரோட வைஃப் இருக்க மாதிரி ஏதோ ஒரு வீடியோ இருக்கு. ஆனா அந்த வீடியோவை ப்ளே பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் வேணும். இவருக்கு என்ன பாஸ்வேர்ட்னு தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது வைஃபை எந்திரிச்சிருவாங்க. நைட்ல எதுக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கு, என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ அவரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ அவரோட வைஃப் வந்து ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் தான். உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த நாள் அவரோட வைஃப் டிராவல் பண்ண போற அதே ஃபிளைட்ல வந்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்போ ஃபிளைட்ல வந்து நம்ம நார்மலா போனா இவ கண்டுபிடிச்சிருவா அப்படின்றதுனாலே இப்போ இவர் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு போவாரு. அதே மாதிரி டிக்கெட்ல இருக்கிற பேரையும் படிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேரையும் வந்து மறைச்சிப்பாரு. இப்போ இவரும் வந்து உட்காந்துருவாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லார் கையிலயும் ஒரு பிளாக் காஃபி இருக்கு. இது என்ன எல்லார் கையிலயும் பிளாக் காஃபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இப்போ கரெக்டா வந்து அவரோட வைஃப் அங்க வந்திருப்பாங்க. இந்த ஃபிளைட்ல எங்கேயுமே இல்லாத ஸ்பெஷல் சர்வீஸ்லாம் நாங்க ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிட்ட வந்து சீக்ரெட்டா சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து இவர் மடி மேலே விழுந்துருவா. இந்த பொண்ணும் கரெக்டா அதே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான சர்வீஸ் வேணும்னா நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு பிளாக் காஃபி கொடுத்திருப்பா. அவரோட வைஃப் வந்து நான் ஆல்ரெடி இவர்கிட்ட புக் பண்ணிட்டேன், அதனால நீ கிளம்பலாம், வேற ஏதாச்சும் பேசஞ்சரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ கொண்டு வந்து கொடுத்த அந்த காஃபியை குடிச்ச உடனே அவருக்கு அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அடுத்ததா இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னா இவரோட வைஃபோட வாய்ஸ் தான். யாருக்கெல்லாம் ஸ்பெஷலான சர்வீஸ் வேணுமோ அவங்களாம் வந்து அப்படி இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் உள்ள போயிருப்பாங்க. எல்லாரும் வந்து மேலேயும் கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா ஸ்கிரீனே வந்து மூடிடுவாங்க. இவருக்கு வந்து என்னமோ இங்க நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பேசஞ்சர்ஸ்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவரோட வைஃபும் வந்துட்டு போயிட்டு காஃபி தான் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோமோ, அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு உட்காந்துருவாரு. ஃபிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இவரோட வைஃப் வந்து வேற யாரு கூட கார்ல ஏறி போறதெல்லாம் பாப்பாரு. இவன் நம்மள சீட் பண்றாளா, என்ன நடக்குது இந்த ஃபிளைட்ல ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாரு. கடைசியில தான் தெரிய வரும் இப்போ இவங்க ப்ரொவைட் பண்ற அந்த சர்வீஸ் வந்து அக்குபஞ்சர் சர்வீஸ் தான். நிலத்துல இருக்கும் போது அக்குபஞ்சர் ப்ரொவைட் பண்றதுக்கும் ஃபிளைட்ல மேல பறந்துட்டு இருக்கும் போது ப்ரொவைட் பண்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபிளைட்ல வர பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி அக்குபஞ்சர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் தெரியாதனமா தேவையில்லாம வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாரு.